பெரும்பாலும் நகர மற்றும் கிராம மக்கள் மத்தியில்தான் மது பழக்கம் அதிகமாக இருக்கும் என்றே பலரும் அறிந்திருக்கிறோம். ஆனால் நீலகிரி மாவட்டம் கூடலூரில் மது அருந்தும் ஆதிவாசி இன மக்களை பெருமளவில் காண முடிகிறது. இதில் பெண்களும் அடக்கம் என்பதுதான் வேதனையான உண்மை. இவர்கள் இப்படி காத்திருப்பது ரேஷன் பொருட்களை வாங்குவதற்காக அல்ல, மது குடிப்பதற்குத்தான். தமிழக அரசு முதற்கட்டமாக 500 டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என்று உறுதி அளித்துள்ள நிலையில் தமிழக கேரள எல்லை பகுதியில் இருக்கும் இந்த டாஸ்மாக் கடைகளை அரசு உடனடியாக மூட வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதே நிலை நீடித்தால் பல குடும்பங்கள் சிதைந்து எதிர்காலத்தில் தங்கள் இனமே அழிந்து போகும் சூழல் ஏற்படும் என்று ஆதங்கப்படுகின்றனர் மது பழக்கத்திற்கு அடிமையாகாத எஞ்சிய சிலர். சாராய கடை திறந்ததுனால பசங்க எல்லாம் குடிக்கிறாங்க, வீட்டுல எல்லாம் குடும்பம் எல்லாம் பிரிஞ்சு போறாங்க. பின்ன அந்த பசங்களுக்கு வந்து ஸ்கூல் படிக்கிறதுக்கு வசதி இல்லாம இருக்கு. பாட்டி தாத்தா இருக்கிறனால படிக்க வைக்கிறாங்க. சின்ன வயசுல கல்யாணம் பண்ணி அவங்களெல்லாம் விட்டுட்டு வேற கல்யாணம் பண்றது அதெல்லாம் இருக்கு. ஆனா சாராய கடை மூடுனா கொஞ்சம் நல்லது. அது வந்து எந்த நேரம் கடை திறக்கும்னு சொல்லிட்டு தான் எதிர்பார்த்துட்டு இருந்து அந்த கடையில இருந்து குடிச்சிட்டு தான் வேலைக்கு வந்து போயிடுறாங்க. இதனால வந்து இந்த சமுதாயத்துல குறிப்பா வந்து இந்த பணியர் சமுதாய இனமே வந்து அழியறக்கூடிய ஒரு நிலைமையில வந்து இப்போ ஆயிட்டே வருது. இன்னும் இது வந்து தொடர்ந்து ஆயிட்டானா அந்த சமுதாயம் இப்பவே வந்து எண்ணிக்கை ரொம்ப இன்க்ரீஸ் ஆகாம குறைஞ்சிட்டே தான் வருது. மது அருந்துவதால் ஏற்படும் தீமைகள் குறித்து போதிய விழிப்புணர்வு இல்லாததே இந்த ஆதிவாசி பெண்கள் மது அருந்த காரணம் என்று மருத்துவர்கள் கூறுகின்றனர். ட்ரைபல் மக்கள், அதாவது ட்ரைபல் லேடிஸ் தான் வந்து ஆல்கஹால் வந்து ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஒரு விழிப்புணர்வு இல்லாததாக கூட இருக்கலாம். ஸோ அது மாதிரி, அதாவது ட்ரைபல்ஸ் வந்து நெருக்கி வந்து ரொம்ப ஒரு சிறுபான்மையினர் அவங்கள வந்து நிறைய நம்பர்கள் கிடையாது. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ஆல்கஹால் வந்து அவங்களுடைய குழந்தையின்மை ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி அவங்களுடைய சமுதாயமே வந்து ஒரு சுருங்கக்கூடிய ஒரு நிலைமை உண்டாயிரும். ஸோ அதனால் வந்து அவங்க எஸ்பெஷலி அதாவது ப்ரெக்னன்சி சமயத்தில் கர்ப்ப காலத்தில் ஆல்கஹால் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். தமிழக அரசு முதற்கட்டமாக 500 டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என்று உறுதி அளித்துள்ள நிலையில் தமிழக கேரள எல்லை பகுதியில் இருக்கும் இந்த டாஸ்மாக் கடைகளை அரசு உடனடியாக மூட வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் மகேஸ்வரன்.